உண்மையிலே என் கண்களையே என்னால நம்ப முடியல. எனவே நான் பார்த்த அந்த சந்தை மிகவும் எளிமையாகி விடுது. பின்னர் சில மாதங்களுக்கு பிறகு எனது மாதச் சம்பளத்தைப் போல 2 மடங்கு சம்பாதிக்கத் தொடங்கினேன். பின்னர் சில மாதங்களுக்கு பிறகு எனது மாதச் சம்பளத்தைப் போல 3 முதல் 4 மடங்கு வரை என்னால் சம்பாதிக்க முடிகிறது. நான் அத நம்பத் தொடங்கினேன். அதன் மீது எனக்கு நம்பிக்கை வந்தது. பலருக்கு இது துயரமான மற்றும் மகிழ்ச்சியற்ற ஆண்டாக இருந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு வர்த்தகராக எனக்கு இது சிறந்த ஆண்டாக இருந்தது. அதைத்தான் நான் சரியா தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன். அந்த 10 லட்சம் ரூபாயை கோடியாகவும் அதற்கு மேலாகவும் உயர்த்த நீங்கள் பயன்படுத்திய உண்மையான உத்தி. எனவே இன்று நம்முடன் திரு கோமதி சங்கர் அவர்கள் இருக்கிறார். இவர் 10 ஆண்டுகளுக்கு மேலான சந்தை அனுபவத்துடன் இந்த துறையில் நன்கு அறியப்பட்ட வர்த்தகர். இந்தியால சிபிஆரை பெற்ற முதல் நபர்கள்ல இவரும் ஒருவர். இந்த ஒரு கருவியில தேர்ச்சி பெற்று தனக்கென ஒரு வெற்றிகரமான வர்த்தக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுள்ளார். எனவே இந்த பாட்காஸ்ட்ல இந்த இண்டிகேட்டர் மற்றும் பங்குச் சந்தையில் வெற்றி பெறுவதற்கான அவரது உத்தியை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இங்குதான் எனது ஷார்ட் பொசிஷனை எடுக்க நான் தயாராக இருந்தேன். எனது அளவுகளை நான் அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த மீச்சிலும் கூட எனது லாபத்தை நான் அதிகப்படுத்தி கொண்டிருந்தேன். இந்த 3 என்ட்ரி பாயிண்ட்களில் மட்டுமே நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். குறிப்பாக இந்த உத்தியை பற்றி நான் பேசினால் இது உண்மையில் ஒரு சாதாரண வகுப்பறை உத்தி போல தெரிகிறது. அப்படியானா இந்த உத்தியை உண்மையிலே மிகவும் சிறப்பானதாக மாற்றுவது எது? அதைத்தான் நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புறேன். எனவே அதுதான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை மிகவும் சிறப்பானதாக மாற்றுகிறது. எனவே இந்த எளிய அவதானிப்புகளின் அடிப்படையில மற்ற அனைத்து இண்டிகேட்டர்களிலும் சிபிஆர் தனித்து நிக்கிறது. உங்க வாழ்க்கையை பற்றி ஒரு படம் எடுத்தா அது ஆர்ஆர்ஆரா இருக்காது, பிபிபியா இருக்கும். வணக்கம். நீங்கள் எங்கள் பாட்காஸ்டுகளை பார்க்குறீங்க. அவை உங்களுக்கு பிடிக்கும் என நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலானோர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று தரவு சொல்கிறது. இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது இலவசம். அதற்கு 1 வினாடி தான் ஆகும். ஆனா எங்கள் சேனலின் வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியமாகிறது. எனவே இந்த சேனலை ஆதரிக்கவும் நாங்கள் வளர உதவவும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது பாட்காஸ்டே தொடர்ந்தோம். எனவே உங்க பயணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அது சில லட்சங்கள்ல, அதாவது 8 முதல் 10 லட்சம் ரூபாய் மூலதனத்துல தொடங்கியதுன்னு நினைக்கிறேன். பின்னர் நீங்கள் கோடி என்ற இலக்கை தாண்டினீர்கள். இப்போது உங்கள் கார்பஸ்ல பல கோடி மூலதனத்தை கையாளுகிறீர்கள். அந்த உத்தியோட இந்த பாட்காஸ்டை தொடங்க விரும்புகிறேன். இது உங்களுக்கு இத்தகைய வருமானத்தை தந்தது, இத்தகைய லாபத்தை தந்தது, அல்லது உண்மையில் உங்கள் வர்த்தக வாழ்க்கையை உருவாக்கியது? எனவே முதல்ல அதிலிருந்து தொடங்கும். சரி, எனவே நான் 2018ல இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை பயன்படுத்த தொடங்கிய போது இந்த குறிப்பிட்ட இண்டிகேட்டர் எப்படி இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். எனவே எனது நண்பர் ஒருவர் மூலம் இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை பற்றி தெரிந்து கொண்டேன். அஸ்வினி குஜ்ரால் அந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி கொண்டிருந்தார். எனவே அந்த இண்டிகேட்டர் மீதான எனது நம்பிக்கை 10 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. ஏன்னா அஸ்வினி குஜ்ரால் ஒரு மிகப்பெரிய வர்த்தகராக இருந்தார். அவர் வர்த்தக சமூகத்துல மிகவும் பிரபலமான வர்த்தகர். சரி. அவரு தொலைக்காட்சி சேனல்கள்ல வருவார். எனவே நாங்கள் அவரது அழைப்புகளை பார்ப்போம் மற்றும் தொலைக்காட்சி சேனல்கள்ல அவரது நேர்காணல்களை பார்ப்போம். எனவே அவர் ஒரு மிகப்பெரிய உத்வேகமா இருந்தார். அவர் சிபிஆர் இண்டிகேட்டரை பயன்படுத்தியதால் அந்த இண்டிகேட்டர் மீதான எனது நம்பிக்கை அதிகரித்தது. எனவே நான் சிபிஆர் இண்டிகேட்டரை ஆராயத் தொடங்கினேன். இப்போது 2018ல நான் முதல் முறையா அந்த சிபிஆர் இண்டிகேட்டரை பயன்படுத்திய போது என்னால் என் கண்களையே நம்ப முடியல. எனவே நான் சந்தையை பார்த்த விதம் மிகவும் எளிமையானது. எனவே ஒரு குறுகிய சிபிஆர் இருந்தா சந்தை ட்ரெண்டிங்ல இருக்கும். எனவே எனது முழு மூலதனத்தையும் நான் பயன்படுத்த முடியும். மேலும் சந்தையில ஒரு பரந்த சிபிஆர் இருந்தா அல்லது ரேஞ்ச் பவுண்ட் சிபிஆர் செட்டப் இருந்தா சந்தை ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். நீங்க வர்த்தகம் செய்ய தேவையில்லை. எனவே இது மிகவும் எளிமையான இண்டிகேட்டர். இது சந்தை பற்றிய எனது பார்வையை மிகவும் எளிமையாக்கியது. எனவே நான் என்ன செய்தேன் என்றால், குறுகிய சிபிஆர் இருக்கும் போதெல்லாம் மற்றும் அதில் பிரேக் அவுட்கள் ஏற்படும் போதெல்லாம் எல்லா மூலதனத்தையும் பயன்படுத்த தொடங்கினேன். அப்படிதான் எனது மூலதனம் மிக விரைவாக வளரத் தொடங்கியது. எனவே எனது மாதச் சம்பளத்தை நான் எளிதாக பெறத் தொடங்கினேன். அதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு எனது மாதச் சம்பளத்தை போல 2 மடங்கு சம்பாதிக்க தொடங்கினேன். பின்னர் சில மாதங்களுக்கு பிறகு எனது மாதச் சம்பளத்தை போல 3 முதல் 4 மடங்கு வரை என்னால் சம்பாதிக்க முடிந்தது. எனவே இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான இண்டிகேட்டராக இருந்தது. நான் அதை நம்ப தொடங்கினேன். அதன் மீது எனக்கு நம்பிக்கை வந்தது. சரி.
நான் தொடங்கிய போது என்ன செய்தேன் என்றா 2019 நவம்பர்ல முழு நேர வர்த்தகரானேன். எனவே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நான் இந்த குறிப்பிட்ட இண்டிகேட்டரை பயன்படுத்தி வருகிறேன். மேலும் எனது மூலதனத்தை மெதுவாக வளர்த்து வருகிறேன். பின்னர் 2019 நவம்பர்ல நான் முழு நேர வர்த்தகராக மாறினேன். மேலும் எனது குடும்பத்தினரிடமிருந்து சிறிது பணம் கிடைத்தது. நான் சில தனிநபர் கடன்களை பெற்றேன் மற்றும் 10 லட்சம் மூலதனத்தோட தொடங்கினேன். சரி. எனவே எனது முழு நேர வர்த்தகம் வெறும் 10 லட்சம் மூலதனத்தோட தொடங்கியது. நீங்கள் நன்றாக பார்க்க முடிவது போல 2019 நவம்பருக்கு பிறகு கோவிட் வந்தது. சரி. என்னால் அந்த கோவிட் வீழ்ச்சியை பிடிக்க முடிஞ்சது. நான் ஒரு டைரக்ஷனல் வர்த்தகர் என்பதால் நான் ட்ரெண்டுடன் இருக்கிறேன். எனவே 2020 ஜனவரி மற்றும் பிப்ரவரில சந்தை பலவீனம் அடைவதை கண்டதும் நான் அதிக அளவில் புட்களில் கவனம் செலுத்த தொடங்கினேன். பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சிய என்னால் அதிகபட்சமாக பிடிக்க முடிந்தது. எனது அதிர்ஷ்டவசமா நான் நிச்சயமா நான் அதிர்ஷ்டம் மற்றும் அதிசயங்கள நம்புகிறேன். எனவே கோவிட் வீழ்ச்சிக்கு பிறகு சந்தை மீளத் தொடங்கியது. நீங்க 2020 மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மீட்சி ரொம்ப வேகமா இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு வி வடிவ மீட்சியா இருந்து, சரிடா. அந்த ஏற்றமான போக்கையும் என்னால அதிகபட்சமா பயன்படுத்திக்க முடிஞ்சது. அதனால நவம்பர் 2019ல ஒரு முழு நேர வர்த்தகரா மாறுனதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா, அதுக்கப்புறம் அந்த கோவிட் வீழ்ச்சிய என்னால சரியா கணிக்க முடிஞ்சது. ஒரு டைரக்ஷனல் ட்ரேடரா அந்த வீழ்ச்சியையும், அதே மாதிரி அந்த மீட்சியையும் என்னால பிடிக்க முடிஞ்சது. அதனால இந்த 2020 கோவிட் வீழ்ச்சி நெறைய பேருக்கு அது கஷ்டமாவும், மகிழ்ச்சி இல்லாத வருஷமாவும் இருந்தது. ஆனா, ஒரு வர்த்தகரா எனக்கு அது ஒரு சிறந்த வருஷமா இருந்தது. அதனால அந்த கோவிட் கால சந்தையிலிருந்து என்னோட லாபத்த அதிகப்படுத்த எனக்கு உதவியா இருந்தது. அப்படிதான் என்னோட மூலதனம் 10 லட்சத்துல இருந்து ரூ. 1,00,00,000 ரொம்ப வேகமா வளர்ந்தது. அதனால 2020 மற்றும் 2021 இந்த 2 வருஷமும் சிபிஆர் இண்டிகேட்டர நான் முழுமையா பயன்படுத்திக்கிட்டேன். அப்படிதான் என்னோட மூலதனம் வளர்ந்தது. ஆர்வமா இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட இத கேட்கும்போது ரொம்ப நேரடியாவே கேட்டுர்றேன். அப்போ சிபிஆர் பயன்படுத்தி நீங்க உபயோகிச்ச அந்த சரியான உத்தி என்ன? அதாவது வாங்குற நிலை என்ன? எங்க விப்பீங்க? எதையெல்லாம் கவனிப்பீங்க? இப்படி எல்லாத்தையும் அதத்தான் நான் உண்மையிலே தெரிஞ்சுக்க விரும்புறேன். அந்த ரூ. 10,00,000 கோடிக்கணக்கான ரூபாய வளர்க்க நீங்க உண்மையிலேயே பயன்படுத்தின அந்த உத்தி, அது எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமா. என்னோட சார்ட்டுகள காட்டுறேன். கோவிட் வீழ்ச்சியின் போது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். கோவிட் காலத்துல நான் போட்ட என்னோட ஒரு யூடியூப் வீடியோல கூட நான் தப்பா சொல்லலன்னா, ஜனவரி மாசத்துல ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ சந்தை ஹையர் லோ அமைப்ப உடைக்குதுன்னும், மாதாந்திர சிபிஆருக்கு கீழ வர்த்தகம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால பெரும்பாலும் சந்தை வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. இதத்தான் நான் என்னோட யூடியூப் சேனல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கவனிச்சது என்னன்னா, ஜனவரி மாசத்துல விலைகள் இந்த ஹையர் லோ அமைப்ப உடைக்கிறத என்னால சுலபமா பார்க்க முடிஞ்சது. பொதுவா ஒரு போக்க நாம அடையாளம் காணும்போது, நம்ம அதிகமா பயன்படுத்துற ஹையர் லோ அமைப்பு இதுதான். சரிடா. இந்த வீழ்ச்சிய என்னால பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இங்க தான் நான் ஷார்ட் பொசிஷன் எடுக்க தயாரா இருந்தேன். ஏன்னா இது ரொம்ப சந்தை ஹையர் லோ அமைப்ப உடைச்சது தெளிவா தெரிஞ்சது. ஒரு புல் பேக் போயிட்டு அப்புறம் கீழ வர ஆரம்பிச்சுது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, என்னோட புட் ஆப்ஷன்கள வச்சிருந்தேன். சில கேரி ஃபார்வர்ட் பொசிஷன்கள எடுத்திருந்தேன். விலை மாதாந்திர சிபிஆர்க்கு கீழயும், S1 மற்றும் முந்தைய மாதத்தின் குறைந்த விலைக்கு கீழயும் வர ஆரம்பிச்சதும் நான் அத செஞ்சேன். சரி. அதனால நான் பல பெரிய ஷார்ட் பொசிஷன்கள கேரி ஃபார்வர்ட் செய்தேன். பிறகு நீங்க பார்த்தா சந்தை ஒரு கேப் டவுன் குடுத்தது. என்னால் இங்க எனது லாபத்த அதிகரிக்க முடிந்தது. பிறகு கூட சந்தை சிபிஆர் நிலைகளில் சில ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் எனது ஸ்டாப் லாஸ் மிகச் சிறியதாக இருக்கப் போகிறது. எனது ஸ்டாப் லாஸ் சிபிஆருக்கு சற்று மேலே இருக்கப் போகுது. சரிதா. எனவே நான் மார்ச் மாதத்திலும் ஷார்ட் பொசிஷன்களை எடுத்து வந்தேன். அங்கு தான் நடந்த இந்த வீழ்ச்சியை என்னால் பிடிக்க முடிஞ்சது. எனவே நான் பிப்ரவரி மாதத்துல பொசிஷன்களை எடுத்தபோது இந்த கோவிட் செய்தி உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருந்தது. சரிண்ணா. சீனாவுல ஏற்கனவே லாக்டவுன் அமல்ல இருந்தது. எனவே அந்த விஷயங்க எனது பொசிஷன தக்க வைக்க எனக்கு உதவின. எனவே எனது லாபத்த புக் செய்ய நான் அவசரப்படல. இருப்பினும் டார்கெட்கள் எட்டப்படும் போதெல்லாம் நான் பகுதி லாபத்த புக் செய்தேன்.
அதாவது சந்தை S1 தொடும்போது நான் சில பகுதி அளவுகள புக் செய்கிறேன். சந்தை S2 தொடும்போது நான் சில பகுதி அளவுகள புக் செய்கிறேன். பிறகு சந்தை நன்றாக வீழ்ந்து லோயர் சர்க்யூட் அடிக்கப்பட்டபோது, நான் நல்ல லாபத்துடன் எனது பொசிஷன்கள வைத்திருந்தேன். சரி. பிறகு என்ன நடந்ததென்றா, கோவிட் வீழ்ச்சிக்கு பிறகும் சந்தையில எனக்கு பேரிஷ் பார்வையே இருந்தது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல கூட எனக்கு பேரிஷ் பார்வை இருந்தது. நான் ஷார்ட் பொசிஷன்கள எடுக்க தயாராக இருந்தேன். ஆனா, எனக்கு ஆச்சரியமாக ஜூன் மாதத்துல என்ன நடந்ததுன்னா, விலைகள் சிபிஆர் நிலைகளுக்கு மேல வர்த்தகம் செய்ய தொடங்கின. சரிதான். ஜூலை மாதத்திலிருந்து நமக்கு அசெண்டிங் சிபிஆர் கிடைக்க தொடங்கியது. எனவே, அசெண்டிங் சிபிஆர் என்பது சுருக்கமா சொன்னா, அது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டின் அறிகுறியாகும். சந்தை புல்லிஷாக இருக்கப் போகிறது என்பதை இது தெளிவாக கூறுகிறது. சரிடா. எனவே இப்போது என்ன நடந்தது? ஜூன், ஜூலை நான் புல் சைடுல அதிக கவனம் செலுத்தத் தொடங்கினேன். சந்தை முந்தைய மாத உச்சங்கள உடைக்கும் போதெல்லாம், அல்லது இங்க சந்தை 6.1க்கு மேல வர்த்தகம் செய்யும்போது, அல்லது முந்தைய மாத உயர்நிலைகளுக்கு மேல வர்த்தகம் செய்யும் போதெல்லாம், நான் நெறைய லாங் பொசிஷன்கள எடுத்தேன். மேலும் சந்தை மாதாந்திர சிபிஆர்ல வர்த்தகம் செய்யும்போது, மற்றும் சந்தை மாதாந்திர சிபிஆர் நிலைக்கு மேல வர்த்தகம் செய்யும்போது, என மாதாந்திர சிபிஆர்ல இருந்து சந்தை பவுன்ஸ் ஆகும்போதெல்லாம், லாங் பொசிஷன் எடுக்க நான் தயங்கவில்லை. சரி. எனவே நான் எனது அளவுகளை அதிகரித்தேன். இந்த மீட்சியிலும் எனது லாபத்தை அதிகரித்தேன். எனவே மீண்டும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள்ல பார்த்தா நமக்கு நேரோ சிபிஆர்கள் இருந்தன. சந்தை ட்ரெண்டிங்ல இல்ல. நவம்பர் மாதத்துல மேல் நோக்கி ஒரு பெரிய ஏற்றம் இருந்தது. சரி. எனவே ரூ. 10,00,000 என்ற சிறிய மூலதனத்தை கொண்டு என்னால் எளிதா பணம் சம்பாதிக்க முடிந்த மாதங்கள் இவ. எனவே இந்த முழு ஆண்டும் ஒரு கூர்மையான வி வடிவ மீட்சியா இருந்தது. மேலும் 2021 ஆண்டிலும் கூட 2021ன் பாதியில, அதாவது மே மாதம் மற்றும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல இந்த புல் ராலியும் எனக்கு நல்ல லாபத்த குடுத்தது. ஏன்னா, அது முழுமையாக அப் ட்ரெண்ட்ல இருந்தது மற்றும் அது நேரோ சிபிஆர் ட்ரெண்டிங் டே, ட்ரெண்டிங் மந்த் கான்செப்ட்ட முழுமையாக பின்பற்றியது. பெரிய அளவிலான போக்க புரிந்து கொள்ள நான் பின்பற்றிய மிக எளிமையான உத்தி இதுதான். மேலும் நான் அந்த குறிப்பிட்ட ட்ரெண்ட்லயே நீடிச்சிருந்தேன். இன்ட்ராடே அடிப்படையில கூட நான் ட்ரேடுகள எடுக்கும்போது, நான் ஷார்ட் சைடில் இருக்கவில்லை. சரி. நான் லாங் சைடில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். ஏன்னா, இது ஒரு வேகமான வி ஷேப் ரிகவரி என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே ஹையர் டைம் ஃப்ரேம்ல விலைகள் மந்த்லி சிபிஆர்களுக்கு மேல் இருந்தன. அதனால் ஒட்டுமொத்த ட்ரெண்ட் பேரிஷ்ல இருந்து புல்லிஷா மாறியது. சரிடா. இப்போது ஒரு டே ட்ரேடரா நான் லாங் பொசிஷன்கள மட்டுமே எடுக்க தயாராக இருந்தேன். மேலும் எனது பொசிஷன்கள கேரி ஃபார்வர்டும் செய்தேன். எனவே 2020 மற்றும் 2021ல நான் அடிக்கடி எனது பொசிஷன்கள கேரி ஃபார்வர்ட் செய்வேன். ஆனா சமீப காலங்கள்ல நான் எந்த கேரி ஃபார்வர்ட் பொசிஷன்களையும் எடுப்பதில்ல. சமீப காலங்கள்ல நான் எனது ஸ்விங் ட்ரேட்கள் மற்றும் பொசிஷனல் ட்ரேட்கள குறைத்து விட்டேன். இப்போது நான் பெரும்பாலும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறேன். ஆனா கோவிட் கிராஷ் மற்றும் 2021ன் போது நான் ஒரு பொசிஷனல் மற்றும் ஸ்விங் ட்ரேடரா இருந்தேன். சரி, இது ஒரு மிக எளிமையான சிபிஆர் உக்கி. மார்க்கெட் சிபிஆர்க்கு மேல இருக்கிறது. மார்க்கெட்ல நேரோ சிபிஆர் உள்ளது. எனவே அந்த மாதம் முழுவதும் ட்ரெண்டிங்காக இருக்கப் போகிறது. எனவே கோவிட் கிராஷ் மற்றும் ரிகவரியின் போது ட்ரேட் செய்ய எனக்கு உதவிய குறிப்புகள் இவைதான். சரி. நீங்க சொன்னது போல கோவிட் கிராஷ் சமயத்துல நீங்க முக்கியமா ஸ்விங் ட்ரேடுகளை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். மற்றும் கோவிட் கிராஷிற்கு பிந்தைய ரிகவரி கட்டத்திலும். ஆமா. மேலும் இந்த ஸ்விங் ட்ரேடுகளை எடுக்க சிபிஆரை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதையும் விளக்கினீர்கள். இந்த சிபிஆர் உத்திய பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அதாவது உங்கள் என்ட்ரிகள் மற்றும் எக்ஸிட்கள் சரியாக எப்படி இருந்தன? சரி. எனவே நான் எப்போதும் 3 இடங்களில் எனது என்ட்ரிகளை திட்டமிடுவேன். சரி. மொத இடம் விலைகள் சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்கும்போது இருக்கும். சரி. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பொதுவாக என்னிடம் 3 என்ட்ரி பாயிண்ட்கள் உள்ளங்க. இந்த 3 என்ட்ரி பாயிண்ட்களில் மட்டுமே நான் என்ட்ரிகளை எடுக்கப் போறேன். எனவே எனது முதல் என்ட்ரி அங்கே ஒரு நேரோ சிபிஆர் இருக்க வேண்டும். எனவே இதை நாம் கருத்தில் கொள்வோம். இது 2020 செப்டம்பர் மாதம். எனக்கு ஒரு நேரோ சிபிஆர் தேவை. மேலும் விலைகள் சப்போர்ட் எடுக்க வேண்டும். மந்த்லி சிபிஆரில் இது அடிப்படையில டெய்லி சார்ட். இது ஒரு நேரோ சிபிஆர் மற்றும் புல் கேண்டில் சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்கிறது. எனவே அதுதான் எனது என்ட்ரி பாயிண்டா இருக்க போகிறது. இந்த கிரீன் கேண்டிலா? ஆமா, இந்த கிரீன் கேண்டில். சரி. இப்போ என்ன நடக்கும்? எனது ஸ்டாப் லாஸ் சிபிஆர்க்கு கீழே மிக குறைவாய் இருக்கும்.
எனவே ஒரு குளோசிங் அடிப்படையில எனக்கு ஒரு பியர் கேண்டில் குளோஸ் கிடைத்தால், சிபிஆர்க்கு கீழ ஒரு பியர் கேண்டில் இருந்தா, அதுதான் எனது ஸ்டாப் லாஸா இருக்கும். சரி. சரி, இப்போது எனது 2வது என்ட்ரி லொகேஷன் என்னவென்றால், விலைகள் ஒரே புல் கேண்டிலில் R1 மற்றும் முந்தைய மாதத்தின் ஹையை உடைக்கும்போது. எனவே இது ஒரு நேரோ சிபிஆர் ஆக இருக்க வேண்டும் மற்றும் விலைகள் ஒரு புல் கேண்டில் குளோஸுடன் R1 மற்றும் முந்தைய மாதத்தின் ஹைய உடைக்க வேண்டும். எனவே நான் என்ன செய்வேன்னா, இந்த கேண்டில் 3:30க்கு முடிவடையும். எனவே 5, 10 நிமிடங்களுக்கு முன்பே நான் கால் ஆப்ஷன்களை எடுத்து எனது பொசிஷன கேரி ஃபார்வர்ட் செய்வேன். சரி. அப்படியென்றால் இது ஒரு ட்ரேட் சப்போர்ட் அடிப்படையிலானது மற்றும் மற்றொரு ட்ரேட் பிரேக் அவுட் அடிப்படையிலானது. பிரேக் அவுட் அடிப்படையிலானது. ஆமா. சரி. மற்றும் எனது 2வது என்ட்ரி லொகேஷன், அங்கு நான் வழக்கமாக குறைந்த பொசிஷன் சைசிங் உடன் செல்வேன். அது மார்க்கெட் R2வ உடைக்கும்போது மற்றும் மார்க்கெட் R2வில் சப்போர்ட் எடுக்கும்போது. எனவே அ எனவே முதல் என்ட்ரி லொகேஷன் சிபிஆரில் உள்ளது. 2வது என்ட்ரி லொகேஷன் R1 மற்றும் முந்தைய மாத ஹை பிரேக் அவுட்டில் உள்ளது. மேலும் எனது 3வது என்ட்ரி லொகேஷன் R2 உடைக்கப்படும்போது அல்லது விலைகள் R2வில சப்போர்ட் எடுக்கும்போது. எனவே எனது ஸ்டாப் லாஸ் R2க்கு கீழ இருக்கும். R2க்கு கீழ எந்த பியர் கேண்டில் குளோஸ் ஆனாலும் அது எனது ஸ்டாப் லாஸா இருக்கும். விலைகள் R2வ உடைப்பதால் எனது பொசிஷன் சைசிங் மிக குறைவா இருக்கும். ஒருவேளை நான் 50% பொசிஷன் சைசிங் உடன் மட்டுமே செல்வேன். எனவே மறுபுறம் விலைகள் சிபிஆரில் சப்போர்ட் எடுத்தால் அல்லது விலைகள் R1ஐ உடைக்கும்போது நான் எனது முழு பொசிஷன் சைசிங் உடன் செல்வேன். எனவே இந்த 3 என்ட்ரி லொகேஷன்களும் நான் ட்ரேடுகளை எடுக்க பயன்படுத்தும் எனது முக்கிய புள்ளிகள். 2020 மற்றும் 2021ல இப்போதும் கூட நான் இந்த நிலைகளின் அடிப்படையில தான் ட்ரேட் செய்கிறேன். அதிகமாக இன்ட்ராடே அடிப்படையில. இன்ட்ராடே அடிப்படையில. ஆமா. மேலும் டார்கெட் பற்றி என்ன சார்? மற்றும் எனது டார்கெட் நான் சிபிஆர்ல என்ட்ரி எடுக்கும்போது எனது டார்கெட் எப்போதும் R1ஆவே இருக்கும். சரி, எனவே இதுதான் எனது டார்கெட்டா இருக்கும். எனவே இதை வேறு நிறத்துல குறிக்கிறேன். எனவே இதுதான் எனது டார்கெட்டா இருக்கும். எனது என்ட்ரி சிபிஆர்ல நான் R1 மற்றும் முந்தைய மாத ஹை பிரேக் அவுட்ல என்ட்ரி குடுத்தா எனது டார்கெட் R2வா இருக்கும். சரி, நான் R2ல என்ட்ரி குடுத்தா எனது டார்கெட் R3யா இருக்கும். மிகவும் எளிது. எனவே இது எனது என்ட்ரி பாயிண்ட்கள். மேலும் எனது ஸ்டாப் லாஸ் எப்போதும் சிபிஆர்க்கு கீழ, R1க்கு கீழ மற்றும் R2க்கு கீழ இருக்கும். எனவே இவை தான் எனது ஸ்டாப் லாஸ்கள். மிக முக்கியமா நான் நேரோ சிபிஆர் மாதங்கள்ல அதிக கவனம் செலுத்துகிறேன். இப்போது ஒயிட் சிபிஆர்ல பிரேக் அவுட்கள் கிடைக்கும் நாட்களும் உள்ளன. இப்போது நீங்க எங்கே பார்க்கலாம்? நவம்பர் மாதத்துல சிபிஆர் நீளத்த மட்டும் கவனியுங்க. சரி. டிசம்பர் மாதத்தை நீங்கள் கவனித்தா சிபிஆர்க்கு இடையிலான தூரம் மிக அதிகமா உள்ளது. எனவே இது ஒரு ஒயிட் சிபிஆர். ஆமா. இப்போது ஒரு ஒயிட் சிபிஆர்ல பிரேக் அவுட் இருந்தா நான் என்ன செய்வேன் என்றால் எனது பொசிஷன் சைசிங்க பாதியா குறைப்பேன். எனவே இங்க மார்க்கெட் R1 மற்றும் முந்தைய மாத ஹை ஜோன உடைப்பதை நீங்க காணலாம். எனவே இது R1 மற்றும் முந்தைய மாத ஹை ஜோ. மேலும் மார்க்கெட் அந்த ஜோன உடைக்கிறது. எனவே நான் என்ன செய்வேன் என்றா ஒரு பிரேக் அவுட் இருக்கும்போது லாங் பொசிஷனுக்கு செல்வேன். இப்போ என்னோட இலக்கு R2வா இருக்க போறதில்ல. அதனால R2 என்னோட இலக்கா இருக்காது. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, இந்த R1 மற்றும் R2வோட 50% எடுத்துக்கிறேன். சோ இது R1 மற்றும் இது R2. அதனால அந்த 50% தான் என்னோட இலக்கா இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே சிபிஆர் அகலமா இருக்கு. ஏற்கனவே சிபிஆர் அகலமா இருக்கேன். அதனால என்னால பெரிய இலக்குகள எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் என்னோட லாபத்த இந்த R1 மற்றும் R2வோட 50%த்துல புக் பண்ணுவேன். சோ ஒரு அகலமான சிபிஆர்ல கூட நமக்கு என்ட்ரீஸ் கிடைக்கும். ஆனா என்ன நடக்கும்? நான் என்னோட பொசிஷன குறைச்சுக்கிட்டு R1 ஆர் 2வோட 50% லெவல்லயே லாபத்த புக் பண்ணிடுவேன். செய். அப்போ R1 பிரேக் ஆச்சுன்னா நீங்க ட்ரேட் எடுக்கணுமாம். சிபிஆர் குறுகலா இருக்கா இல்ல அகலமா இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா குவான்டிட்டிய மட்டும் குறைச்சுக்கணும். குவான்டிட்டிய மட்டும் குறைச்சியோ ஆமா. ஏன்னா பொசிஷன் சைசிங்க ரொம்ப முக்கியம். உங்க பொசிஷன் குறைவா இருந்தா உங்க நஷ்டமும் குறைவா தான் இருக்கும். அதனால நான் எப்பவுமே ஹை ப்ராபபிள் மற்றும் லோ ப்ராபபிள் என்ட்ரீஸ தான் பின்பற்றுவேன். நான் ஏன் இந்த ஹை ப்ராபபிள் மற்றும் லோ ப்ராபபிள் என்ட்ரீஸ பின்பற்றேன்னா, என்னோட பொசிஷன் சைசிங்க முடிவு பண்றதுக்காக தான். சோ நான் ஏற்கனவே என்னோட பொசிஷன் சைசிங்க செட்டப்போட இணைச்சுட்டேன். சோ இது ஹை ப்ராபபிளா இருந்தா நான் அதிகமான பொசிஷன் சைசிங் எடுப்பேன். அதுவே லோ ப்ராபபிள் ட்ரேடா இருந்தா நான் குறைவான பொசிஷன் சைசிங் எடுப்பேன். சோ ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ்ல அதிக வாய்ப்புகள் இருக்கு. நான் குறைஞ்சது 60 முதல் 70% நேரங்கள்ல ஜெயிப்பேன். ஆனா லோ ப்ராபபிள் ட்ரேட்ல எனக்கு வின் ரேட் குறைவா இருக்கும். நஷ்டமும் குறைவா தான் இருக்கும். அதனால நான் செட்டப்ப பொசிஷன் சைசிங்கோட இணைக்கிறேன். இதனால என்னோட ரிஸ்க் மற்றும் மனி மேனேஜ்மென்ட் தானாவே சரியாயிடும்.
அதாவது எங்களுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜி வீடியோக்கள்லயும் நெறைய கமெண்ட்ஸ் வருது. அதாவது நான் இந்த ஸ்ட்ராட்டஜிய டெஸ்ட் பண்ணிட்டேன். இது நிஜமான மார்க்கெட்ல வேலை செய்யாது. சார்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அப்பதான் நீங்க எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குறீங்க. குறிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிய பத்தி சொல்லணும்னா, இது ஒரு சாதாரண கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது. நீங்க கத்துக்கும்போது படிக்கிற ஒரு பழமையான ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மாரி. ஸ்டாக் மார்க்கெட்டோட அடிப்படை விஷயங்கள், அதாவது பிவோட் பாயிண்ட்ஸ் கத்துக்கும்போது R1க்கு மேல வாங்குங்க, R1 பிரேக் அவுட் ஆகும்போது வாங்குங்கன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா, அந்த காலகட்டத்துல மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்டியா இருந்தது இல்லையா? வீழ்ச்சியின் போதோ, இல்ல மீண்டு வரும்போதோ, அது ரொம்ப ட்ரெண்டியா இருந்தது இல்லையா? ஆமா. மக்களும் ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ்ல பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. ஆமா. பணத்த போட்டா அது வழங்குது. உண்ம. அந்த காலம். உண்ம ஒத்துற. சரிதானே? அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ப வேலை செஞ்சது. ஆனா அதே நேரத்துல எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அப்ப வேலை செஞ்சது. உண்ம. சரி. எந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி? ஆமா, எந்த ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிலயும் நீங்க பணத்த போட்டா, அது உங்களுக்கு லாபத்த தந்தது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எது ரொம்ப ஸ்பெஷலாக்குது? அதத்தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரி. பெரும்பாலான ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிகள் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல தோத்துடும். சரி. ஆனா, இந்த சிபிஆர் இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ட்ரெண்ட் ரேஞ்ச் பவுண்டா இருக்க போகுதான்னு கூட இது சொல்லிடும். அப்பதான் நமக்கு ஒரு அகலமான சிபிஆர் கிடைக்கும். இப்போ மூவிங் ஆவரேஜ் எடுத்துப்போம். மேல் நோக்கி ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் இருந்தா, ட்ரெண்ட் புல்லிஷா இருக்க போகுதுன்னு அர்த்தம். மேலும் ஒரு நெகட்டிவ் கிராஸ் ஓவர் இருந்தா, ட்ரெண்ட் பேரிஷா இருக்கும். சரி. சரி. எனவே இந்த கோவிட் வீழ்ச்சி மற்றும் கோவிட் மீட்சியின் போது யாராவது மூவிங் ஆவரேஜ் அல்லது அலிகேட்டர் இண்டிகேட்டர பயன்படுத்தி இருந்தா, அது ஒரு அழகான ஷார்ட் சிக்னலையும் மற்றும் ஒரு அழகான லாங் சிக்னலையும் காட்டியிருக்கும். ஆமா, கிளாஸ் ஊர்டு. கிராஸ் ஓவர்கள் நடத்துமே. நடந்திருப்போம். இப்போது ட்ரெண்ட் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும்போது, மூவிங் ஆவரேஜ்கள் திரும்புவதற்கு சிறிது நேரம் எடுக்கும். அல்லது ஒரு கிராஸ் ஓவர் இருக்கும். ஆனா சந்தை வீழ்ச்சி அடையாது. சரி. ஷார்ட் சைடுல ஒரு கிராஸ் ஓவர் இருக்கும். ஆனா சந்தை வீழ்ச்சி அடையாது. மற்றும் பாசிட்டிவ் சைடுல ஒரு கிராஸ் ஓவர் இருக்கும். ஆனா சந்தை மேல போகாது. சரி. அலிகேட்டர் இண்டிகேட்டர பொறுத்தவரை இதுவே தான் நடக்கும். எனவே எந்த ட்ரெண்ட் ஃபாலோவிங் இண்டிகேட்டரும் நான் மூவிங் ஆவரேஜ் அல்லது அலிகேட்டரை மட்டும் சொல்லவில்லை. எனவே எந்த ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டரும் ரேஞ்ச் பவுண்ட் சந்தையில தோல்வி அடையும். எனவே அவை ரேஞ்ச் பவுண்ட் சந்தைய துல்லியமான முறையில காட்டத் தவறிவிடுகின்றன. ஆனா சிபிஆர் என்று வரும்போது அது ஒரு ஒயிட் சிபிஆர் ஆக இருந்தால் அந்த மாதம் முழுவதும் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் என்பதை நாம் எளிதாக அடையாளம் காணலாம். எனவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலேயே என்னால் அதை பார்க்க முடியும். எனவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலும் முழு மாத சிபிஆர் அகலமாக இருந்தா இந்த மாதம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்க போகிறது. எனவே நான் ட்ரேடிங்ல இருந்து விலகி இருக்கலாம் அல்லது குறைந்த அளவு குவான்டிட்டியோட மட்டும் ட்ரேட் செய்யலாம். அதுதான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர மிகவும் சிறப்பானதா ஆக்குகிறது. மேலும் நான் சொல்ல விரும்பும் ஒரு சுவாரஸ்யமான அவதானிப்பும் உள்ளது. எனவே சிபிஆர் அகலமா இருந்தா அந்த மாதம் முழுவதும் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். இப்போது சில மாதங்கள்ல சிபிஆர் குறுகலா இருக்கும். இருந்தாலும் சந்தை ரேஞ்ச் பவுண்டாகவே இருக்கும். சரி. ஏனென்றால் முந்தைய மாத லோ மற்றும் முந்தைய மாத ஹை இடையே உள்ள தூரம் என்பது இந்த ரேஞ்ச் மிகவும் பெரியதாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கிறது. பேணு. எனவே இந்த ரேஞ்ச் மிகவும் பெரியதாக இருப்பதால் நேரோ சிபிஆர் இருந்தாலும் சந்தை ரேஞ்ச் பவுண்டாகவே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே முந்தைய மாதத்துல சந்தை எக்ஸ்ப்ளோட் ஆகிவிட்டது. எனவே இந்த மாதம் நமக்கு நேரோ சிபிஆர் உள்ளது. ஆனா இன்னும் ரேஞ்ச் மிகவும் பெரியது. எனவே இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சந்தையா இருக்க போகிறது. எனவே இந்த எளிய அவதானிப்புகளின் அடிப்படையில மற்ற எல்லா இண்டிகேட்டர்களிலும் சிபிஆர் தனித்து நிற்கிறது. எனவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலேயே முழு மாதத்திற்கான ட்ரெண்ட உங்களுக்கு காட்டுவதில் இது நன்கு அறியப்பட்டது. ஒவ்வொரு வாரத்தின் முதல் தேதியிலேயே முழு வாரத்திற்கான ட்ரெண்ட காட்டுவதில் இது சிறந்தது. சரி. அதுதான் சிபிஆரின் தனித்துவம். மேலும் இது தனித்து நிக்கிறது. மற்ற எல்லா ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்கள விடவும். ம். நீங்க சொன்னது போல் முந்தைய மாத ரேஞ்ச் மிகவும் பெரியதா இருந்தா, முந்தைய மாத ஹை மற்றும் முந்தைய மாத லோ ஒரு குறிப்பிடத்தக்க ரேஞ்சை கொண்டிருக்கும். ஆமா. மேலும் சிபிஆர் குறுகலாக இருந்தால், இன்டர்னல் ரேஞ்ச் உங்களுக்கு வழங்க போதுமானதாக இருக்கும். ரிவர்சல் ட்ரேடுகள். ஆமா, ரிவர்சல் ட்ரேடுகள் நல்ல ரிஸ்க் ரிவார்டு விகிதம் கொண்ட சப்போர்ட் ட்ரேடுகள். சரிதான். நீங்க சொல்வது சரி. குழப்பமான சார்ட்டுகள், தவறான பிரேக் அவுட்டுகள் மற்றும் மோசமான என்ட்ரிகளால் நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? அப்படியானால் கோமதி சங்கரின் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும்.
இது தெளிவான சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் திசை ஆகியவற்றை கண்டறிய உதவுகிறது. மேலும் நீங்கள் எந்த யூகமும் இன்றி நம்பிக்கையுடன் வர்த்தகம் செய்யலாம். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் அல்லது டே ட்ரேடராக இருந்தாலும் இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு துல்லியமான என்ட்ரி பாயிண்ட்கள், ஸ்டாப் லாஸ் லெவல்கள் மற்றும் டார்கெட்களை வழங்கும். மேலும் உங்கள் மூலதனத்தை பாதுகாக்க பொசிஷன் சைசிங்குடன் ரிஸ்க் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட்டையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மேல என்ன தெரியுமா, 8254க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? இன்றே சேர்ந்து ஒரு சிபிஆர் ஸ்மார்ட் ட்ரேடராக மாறுங்க. நேத்து நீங்க எங்களது நிபுணர்கள் ஒருவரிடம் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அப்போது நீங்க சொன்னீர்கள், அந்த நிபுணர் சொன்னார், சரி சந்தையில சிபிஆர் மட்டுமே ஒரே இண்டிகேட்டர், அதுதான் ஒரே லீடிங் இண்டிகேட்டர்னு. அவர் சிபிஆர் ஒரு எதிர்காலத்தை கணிக்கும் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு இருந்தார். ஆமா, அதாவது எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறது என்பதை இது உங்களுக்கு சொல்லும். பொதுவாக இண்டிகேட்டர்கள் ஏற்கனவே நடந்ததை தான் சொல்லும். அவை லாகிங் அல்லது கோஇன்சிடென்ஸ் இண்டிகேட்டர்கள் என்று அழைக்கப்படுபவை. சரியா? சரி. அதாவது நம் நாட்டுல சிபிஆரை அறிமுகப்படுத்தியவர்களில் நீங்களும் ஒருவர் இல்லையா? யாரும் அதை பற்றி பேசாத ஆரம்ப கட்டத்திலேயே சிபிஆரை பற்றி பேசத் தொடங்கியவர் நீங்கள். ஆனா எனவே இது எப்படி லீடிங் இண்டிகேட்டரா இருக்கிறது? அதுதான் எனது முதல் கேள்வி. எனவே நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், நூற்றுக்கணக்கான இண்டிகேட்டர்களில் இப்போது ஆயிரக்கணக்கானவை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இப்போது எல்லோரும் தங்களது சொந்த இண்டிகேட்டரை உருவாக்குகிறார்கள். அப்படி என்ன ஒரு சிறப்பு விஷயம்? சிபிஆர லீடிங் இண்டிகேட்டராக மாற்றுகிறது. அதாவது விலை உண்மையில லீடிங் இண்டிகேட்டரை எப்படி பின்பற்றுகிறது? லீடிங் இண்டிகேட்டர்னா என்ன? முதல்ல இண்டிகேட்டர் சிக்னலை கொடுக்கும், பின்னர் விலை அதை பின்பற்றும். ஆனா சரி, ஆமா. எனவே இது எப்படி? சிபிஆர் இது ஒரு வகையில உங்களுக்கு தெரியும், ஒரு பிவோட் பாயிண்ட். ஒரு வகையில இது பிவோட் பாயிண்ட் இல்லையா? இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மற்றும் சப்போர்ட் லெவல்களை வழங்குகிறது. மற்றும் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்ல. சரியா? சந்தையே உண்மையில் இந்த வரம்பை பின்பற்றுகளே. உண்மையில பிவோட் பாயிண்ட்கள் இருந்தன. பல ஆண்டுகளா ஒரு பாரம்பரிய பிவட் பாயிண்ட் இருந்தது. ஆனா அந்த பிவட் பாயிண்ட்களில் சிபிஆர் தனித்து நிற்கிறது. இப்போது உண்மையில சிபிஆர் என்பது ஒரு பாரம்பரிய பிவோட்டின் மேம்படுத்தப்பட்ட பதிவாகும். சரி, ஆனா பிவோட் வர்த்தகர்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்ல. ஏனெனில் அது ஒரே ஒரு தகவலை மட்டுமே காட்டுகிறது. அதாவது விலைகள் பிவோட்டுக்கு மேல இருந்தா அது புல்லிஷா இருக்கும். விலைகள் பிவோட்டுக்கு கீழே இருந்தா அது பேரிஷா இருக்கும். அவ்வளவுதான். ஆனா அதை தவிர இது வேறு எதையும் காட்டாது. மதிப்புகள் அல்லது சந்தையை பற்றிய வேறு எந்த தகவலையும் இது காட்டாது. எனவே நான் ஒரு பாரம்பரிய பிவோட்ட பயன்படுத்துகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். மாதத்தின் முதல் நாள்ல சந்தை பிவோட்டுக்கு மேல் இருந்தா இந்த மாதம் முழுவதும் புல்லிஷா இருக்கும்னு நான் கருதுவேன். ஆனா இந்த பாரம்பரிய பிவோட்டின் அடிப்படையில இது ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்குமா அல்லது ரேஞ்ச் பவுண்ட் டேவா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனவே ஒரு பாரம்பரிய பிவோட்டோட ஒப்பிடும்போது இந்த தகவல் பின்தங்கி இருந்தது. இப்போது பிவோட் பாயிண்டின் இந்த மேம்படுத்தப்பட்ட பதிப்பு, இந்த சிபிஆர், இந்த 3 நிலைகளும் நமக்கு போதுமான தகவல்களை தருகின்றன. அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் என்ன நடக்கப் போகிறது என்பதை கணிக்க ஒரு வார இறுதியில கூட நாம் எப்படி என்று சொல்ல முடியும்? வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையே மதிப்புகளை குறிப்பதன் மூலம் அடுத்த வாரத்திற்கான ட்ரெண்ட் எப்படி இருக்கும் என்று தெரிந்துவிடும். சரி. எனவே நான் முன்பே சொன்னது போல சிபிஆர் குறுகலாக இருந்தால், சிபிஆர் விரிவாக இருந்தால் அல்லது சிபிஆர் ஏறுமுகமாக இருந்தால் 10%த்திற்கும் அதிகமான வீழ்ச்சியை கொடுத்த பல பங்குகள் உள்ளன. அதன் பிறகு அங்கிருந்து அது ஏறுமுக சிபிஆர் உருவாக்குகிறது. மேலும் இது 10-20%த்திற்கும் அதிகமான லாபத்தை தருகிறது. இந்த வகையில இந்த ஏறுமுக சிபிஆர் கூட ஒரு நல்ல தரமான பங்க, அதாவது அடிப்படை ரீதியாக வலுவான பங்க சிறந்த விலையில கிடைக்கும் போது வாங்க உதவுகிறது. எனவே இந்த வகையில் சிபிஆர் ஒரு முன்னணி குறிகாட்டியாகும். ஏனெனில் இது ஏறுமுக சிபிஆரை கொண்டிருப்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே இந்த மாதம் முழுவதும் புல்லிஷாக இருக்க போகிறது. எனவே விலைகள் சிபிஆரில் ஆதரவை பெறும்போது நான் தாராளமா லாங் பொசிஷனுக்கு செல்லலாம். எனவே ஏறுமுக சிபிஆர் என்பது உங்களுக்கு தெரிஞ்சபடி ஒவ்வொரு செஷனிலையும் சிபிஆர்கள் உயர்ந்து கொண்டே செல்லும். எனவே விலைகள் சிபிஆருடன் சேர்ந்து சிபிஆருக்கு மேல நகர்ந்து சிபிஆரில் ஆதரவை பெறும்போது நான் லாங் பொசிஷனுக்கு செல்கிறேன். எனவே இந்த மாதம் தொடங்குவதற்கு முன்பே சரி, இந்த மாதத்திற்கு எனக்கு ஏறுமுக சிபிஆர் இருக்கிறது என்று நான் தயாராக இருக்க முடியும். எனவே நான் லாங் சைட்லயே இருக்க வேங்கோ. எனவே விலைகள் சிபிஆர்ல ஆதரவை பெற்றா நான் ஒரு பையரா இருப்பேன். நான் லாங் சைட்ல இருக்க போதுற நான் புல்சா நம்ப கோரா. இந்த வகையில ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலேயே முழு மாதத்திற்கும் திட்டமிட இது நமக்கு உதவுகிறது.
எனவே இந்த 3 கோடுகள் குறுகிய சிபிஆர், விரிவான சிபிஆர், ட்ரெண்டிங் மற்றும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ட மட்டும் காட்டுவதில்ல. இது ஏறுமுக சிபிஆரையும் காட்டுகிறது. இதன் மூலம் நீங்கள் அடிப்படை ரீதியாக ஒரு நல்ல பங்க வாங்க முடியும். மேலும் இது இறங்குமுக சிபிஆரையும் காட்டுகிறது. இதன் மூலம் நீங்கள் ஒரு பெரிய வீழ்ச்சியிலிருந்து நூலிழையில் தப்பிக்க முடியும். நீங்க அடிப்படை ரீதியா வலுவான ஒரு பங்க வைத்திருக்கிறீர்கள்னு வைத்துக் கொள்வோம். நீங்க நல்ல லாபத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது ஏதேனும் குற்றச்சாட்டு எழுந்தா என்ன செய்வது? அப்படியானா அடுத்த நாள் ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கும். ரைட்டா? அதானி ஹிண்டன்பர்க் விவகாரத்துல அதுதான் நடந்தது. ஆமா. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல நீங்க நூலிழையில தப்பிக்க முடியும். நீங்க ஒரு இறங்குமுக சிபிஆர பார்த்தா, மேலும் விலைகள் இறங்குமுக சிபிஆருக்கு கீழே வர்த்தகம் செய்யப்பட்டா, சரி. எனவே இந்த வகையில இது நமது வர்த்தகத்தை திட்டமிடவும், நமது பொசிஷன்கள் மற்றும் நமது ஹோல்டிங்ஸை திட்டமிடவும் உதவுகிறது. அந்த வகையில இது நல்ல லாபம் ஈட்ட அல்லது ஒரு வீழ்ச்சியிலிருந்து நூலிழையில் தப்பிக்க உதவுகிறது. அதனால தான் சிபிஆர் ஒரு எதிர்காலத்தை கணிக்கும் குறிகாட்டியாக கருதப்படுகிறது. இது எல்லாவற்றையும் நேரத்திற்கு முன்பே நன்றாக காட்டுகிறது. இந்த வாரம் என்ன நடக்கும்? வாரம் தொடங்குவதற்கு முன்பே அது சொல்லிவிடும். மாதத்தில என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலேயே சொல்லிவிடும். நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்றே 3:30க்கு மேல் நமக்கு சொல்லிவிடும். எனவே மற்ற அனைத்து ட்ரெண்ட் ஃபாலோவிங் இண்டிகேட்டர்களில் இருந்தும் இதுதான் தனித்து காட்டுகிறது. மேலும் நாம் நேற்று பேசிக் கொண்டிருந்தது போல சிபிஆர் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இண்டிகேட்டராக கருதப்படுகிறது. ஆனா மற்ற சில பிவட் பாயிண்ட்களும் இருக்கின்றன இல்லையா? கேமரால அல்லது ஆமா, நம்ம அந்த பாரம்பரியமானவற்றை பற்றி பேசுகிறோம் இல்லையா? ஆனா அங்கே ஒரு கேமரால பிவோட் பாயிண்ட் இருக்கிறது. பிறகு ஃபிபொனாச்சி அடிப்படையிலான பிவோட் பாயிண்ட் இருக்கிறது. மேலும் இன்னும் சில இருக்கின்றன இல்லையா? எனவே இந்த பிவோட் பாயிண்ட்களை ஒப்பிட்டு பார்த்தா மற்றவற்றை விட சிபிஆருக்கு இன்னும் கூடுதல் பலம் இருக்கிறதா? ஆமா, நிச்சயமா சிபிஆருக்கு ஒரு கூடுதல் பலம் இருக்குது. ஏன்னா இந்த அனைத்து பாரம்பரிய இண்டிகேட்டர்களும், அதாவது ட்ரெடிஷனல் பிவோட், கிளாசிக் பிவோட், கேமரில்லா பிவோட், ஃபிபொனாச்சி பிவோட், டிமார்க் பிவோட் மற்றும் வுட்டி பிவோட்டுகள். எனவே அங்க நிறைய பிவோட் பாயிண்ட்கள் இருக்குங்க. இப்போது இந்த அனைத்து பிவோட்டுகளும் தனித்தனியா உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெண்ட மட்டுமே காட்டுகின்றன. பிவோட்டுக்கு மேல இருந்தா அது புல்லிஷாவும், பிவோட்டுக்கு கீழே இருந்தா அது பேரிஷாவும் இருக்கும். இந்த அனைத்து பிவோட்களுக்கும் பிவோட் ஃபார்முலா ஒன்றாகவே இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் மற்றும் சப்போர்ட்டிற்கான கணக்கீடுகள் மட்டுமே மாறுகின்றன. எனவே ஒவ்வொரு பிவோட் பாயிண்ட்கள் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் சப்போர்ட் கணக்கீடுகள்ல மட்டுமே வேறுபடுகின்றன. சரி. ஆனா அதை தவிர அனைத்து பிவோட் பாயிண்ட்களும் ஒரு பொதுவான கருத்தை கொண்டுள்ளன. அதாவது பிவோட்டிற்கு மேலே புல்லிஷ் மற்றும் பிவோட்டிற்கு கீழே பேரிஷ். எனவே சிபிஆர் பலவிதமான செயல்பாடுகளை தருவது போல இந்த பாரம்பரிய பிவோட்கள் உங்களுக்கு ஒருபோதும் தருவதில்லை. எனவே நிச்சயமா ஒவ்வொரு பிவோட்டுக்கும் அதன் சொந்த நிறைகுறைகள் உள்ளன. இருந்தாலும் மற்ற பாரம்பரிய பிவோட் பாயிண்ட்களோட ஒப்பிடும்போது சிபிஆர் எப்போதும் ஒரு படி மேல நிக்குது. நாம் விவாதித்தது போல உங்களுக்கு தெரியும், நீங்க ஸ்விங் ட்ரேடிங் செய்து கொண்டிருந்தீங்க. கோவிட் கிராஷ் மற்றும் அந்த மீட்சி காலத்தின் போது ஆமா. இப்போது நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மாறிவிட்டீங்க. ஆனா சரி. எனவே உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல ஸ்விங் ட்ரேடிங்ல இருந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கிற்கு மாற்ற என்ன மாதிரியான அறிகுறி உங்களுக்கு கிடைத்தது? சரி, உண்மையில நான் கோவிட் கிராஷின் போது தற்செயலாக ஒரு ஸ்விங் ட்ரேடரா மாறினேன். ஏன்னா நான் முதலாவதா ஒரு இன்ட்ராடே ட்ரேடர். எனவே 2017, 18, 19ல நான் இன்ட்ராடே ட்ரேட் செய்து கொண்டிருந்தேன். நான் எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடராக மாறினேன் என்றால், கோவிட் கிராஷின் போது சீனா முழுமையான லாக்டவுன்ல இருக்கிறது என்ற செய்தி நாடு முழுவதும் பரவிய போது எல்லாம் நான் இன்ட்ராடேக்காக மட்டுமே ஷார்ட் பொசிஷன்களை எடுக்க. ஆனால் ட்ரெண்ட் மிகவும் நன்றாக இருந்ததாலும், உலகம் முழுவதும் எதிர்மறையான செய்திகள் இருந்ததாலும் நான் எனது பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் செய்ய விரும்பினேன். எனவே நான் வேண்டுமென்றே ஒரு ஸ்விங் ட்ரேடா எடுக்கவையா. நான் இன்ட்ராடே ட்ரேடுகளை எடுத்துக்கொண்டிருந்தேன். அங்க ட்ரெண்ட் நன்றாக இருந்தது. மேலும் நான் அந்த பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் செய்ய விரும்பல. அப்படிதான் நான் கோவிட் கிராஷிங் போது ஸ்விங் ட்ரேடுகள்ல கவனம் செலுத்தினேன். இப்போ இந்த கோவிட் வீழ்ச்சியின் போது நான் என் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் செய்ய பழகியதா அது ஒரு பழக்கமாகி விட்டது. மேலும் கோவிட் மீட்சியின் போதும் நான் லாங் பொசிஷன் எடுப்பேன், அதை கேரி ஃபார்வர்ட் செய்வேன்.
இன்ட்ராடேக்காக லாங் பொசிஷன் எடுப்பேன். லாபத்த புக் செய்வேன். சில குவான்டிட்டிகள கேரி ஃபார்வர்ட் செய்வேன். சரி. எனவே அது ஒரு பழக்கமாகிவிட்டது. பிறகு 2020 மற்றும் 2021க்கு பிறகு விக்ஸ் முற்றிலும் குறைஞ்சு விட்டது மற்றும் சந்தையின் ஏற்ற இறக்கம் சீராகிவிட்டது. எனவே இப்போது நான் டே ட்ரேடுகள்ல அதிக கவனம் செலுத்தத் தொடங்கினேன். ஏன்னா கேரி ஃபார்வர்ட் செய்வதில இனி அர்த்தம் இல்ல. கோவிட் மீட்சிக்கு பிறகு அதில் இனி எந்த அர்த்தமும் இல்ல. கோவிட் மீட்சிக்கு பிறகு 2021ன் ஆரம்ப பகுதியில கேரி ஃபார்வர்டிங் பொசிஷன் நன்றாக தெரியவில்லை. எனவே நான் இன்ட்ராடே ட்ரேடுகள்ல வசதியா இருந்தேன். அப்படிதான் நான் என் இன்ட்ராடே ட்ரேடுகள தொடர்ந்தேன். அதற்கு பிறகு என்ன நடந்தது? எனது மூலதனமும் அதிகரிக்கத் தொடங்கல. சரியே. எனவே 10 லட்சத்திலிருந்து எனது மூலதனத்தை 25 லட்சமா உயர்த்தினேன். பிறகு நான் 50 லட்சத்தை நோக்கி செல்கிறேன். எனவே எனது மூலதனமும் வளர்ந்து வருகிறது. எனவே எனது மூலதனத்தை பாதுகாக்க விரும்பினேன். எனவே என்னிடம் சிறிய மூலதனம் இருந்தபோது உங்கள் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் செய்வது எளிது. குறைஞ்ச ரிஸ்க் எடுப்பது எளிது. ஆனா உங்கள் மூலதனம் வளரும்போது குறைந்த ரிஸ்க் கூட ஒரு பெரிய மூலதனமாக தெரிகிறது. ஆமா. அதனால தான் நான் இன்ட்ராடே ட்ரேட்ஸ்களுக்கு அதிகமா மாறத் தொடங்கினேன். சமீப காலங்கள்ல நான் ஒரு முழுமையான இன்ட்ராடே ட்ரேடர். மேலும் நான் ஸ்விங் ட்ரேடுகள்ல அதிக கவனம் செலுத்துவதில்ல. அப்படிதான். சரியே. எனவே நான் முன்பே சொன்னது போல நான் தற்செயலா ஒரு ஸ்விங் ட்ரேடர் ஆனேன். எனது பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் செய்ததன் மூலமே நான் ஒரு ஸ்விங் ட்ரேடரா ஆனேன். ஆனா எப்போதும் நான் ஒரு டே ட்ரேடராக மட்டுமே இருக்க விரும்பினேன். எனவே நீங்க பார்த்த குறிப்பிட்ட அளவுகோல்கள் எதுவும் இல்லையா? சரி, இப்போதான் நான் மாற வேண்டும் என்று இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கு அல்லது ஏதேனும் இல்ல நான் இன்ட்ராடே ட்ரேடிங்கிற்கு மாற வேண்டும் என்பதற்கு குறிப்பிட்ட காரணம் எதுவும் இல்ல. ஏன்னா நான் எப்போதும் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராகவே இருந்திருக்கிறேன். எனவே நான் கூட அந்த நேரத்துல கோவிட் வீழ்ச்சி மற்றும் மீழ்ச்சியின் போது கூட நான் இன்ட்ராடே ட்ரேடுகள் எடுப்பேன். எனது லாபத்துல பெரும்பகுதிய புக் செய்வேன். மேலும் எனது குவான்டிட்டிகள்ல ஒரு சிறிய பகுதிய மட்டுமே கேரி ஃபார்வர்ட் செய்வேன். அப்படிதான் கோவிட் வீழ்ச்சி மற்றும் மீழ்ச்சியின் போது நான் ஸ்விங் ட்ரேடுகள செய்து வந்தேன். எனவே இதில் எதுவும் இல்ல. ஒரு ஸ்விங் ட்ரேடர்ல இருந்து டே ட்ரேடரா மாறுவதற்கு ஆனா உங்களுக்கு தெரியும், இன்ட்ராடே ட்ரேடிங்ல உள்ள முக்கிய பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் திரைக்கு முன்னால் உட்கார வேண்டும். ஆனா, அதாவது அன்று நீங்கள் உங்கள் லேப்டாப்ப திறந்து ட்ரேடிங் செய்யவில்லை என்றால், நீங்க பணம் சம்பாதிக்கவில்லைன்னு அர்த்தம். உண்ம. சரிதானே? அதே சமயம் ஸ்விங் ட்ரேடிங்ல ஒரு பொசிஷன் இன்னும் ஆன்ல இருந்து சந்தை நகர்ந்து கொண்டிருந்தா, நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்ல. அத மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. சந்தை உங்களுக்காக பணம் சம்பாரிச்சு கொடுக்கும். அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங்கின் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க அங்க இல்லன்னா, நீங்க ட்ரேடிங் செய்யவில்லைன்னா, நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது. சரி, பிறகு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பீர்கள்? அல்லது உங்களால் உண்மையில் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுமா? அநேகமாக நான் இதை இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் இவர்களில் நமது நாட்டில் உள்ள பெரும்பாலான முழுநேர ட்ரேடர்கள்ல இன்ட்ராடேவில் யார் அதிக விடுப்பு எடுக்கிறார்கள் என்று பார்த்தா, நான் தான் முதலிடத்துல இருப்பேன். ஏன்னா பெரும்பாலான நாட்கள்ல நான் ட்ரேடிங் பண்றதே இல்ல. இப்போ ஷூட்டிங்ல இருக்கோம். காலை நேரம். இன்னைக்கு, நேத்து, ஏன் கடந்த 2 நாளா நான் தன் மற்றும் அப்சர்ஜ்ல ஷூட்டிங்ல தான் இருக்கேன். அதனால இன்ட்ராடே ட்ரேட்ஸ பொறுத்தவரைக்கும் நான் அடிக்கடி லீவ் போடுற ஆளு தான். ஏன்னா அப்ப இது எப்படின்னா, எனக்கு தேவையான காசு வந்தாச்சு. இனிமே ட்ரேடிங் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது அப்படி இல்ல. எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை இருந்தா, நான் அந்த வேலையில தான் கவனம் செலுத்துவேன். நான் ஒண்ணும் 3:30க்கு அப்புறம் தான் அந்த வேலைய பார்ப்பேன்னு சொல்ற ஆள் இல்ல. நான் அந்த மாரி ஆள் கிடையாது. இப்போ ஒரு ஷூட்டிங்குக்கு வருவங்க. நான் சரின்னு சொல்லிருவேன். காலையிலேயே ஷூட்டிங் இருக்கு ரெடி ஆயிடுவேன். நான் ஒண்ணும் 3:30 வரைக்கும் ட்ரேடிங் பண்ணணும். 3:30க்கு அப்புறம் தான் ஷூட்டிங்குக்கு வருவேன்னு சொல்ல மாட்டேன். அது அப்படி இல்ல. அதனால ஒருவேளை இது என்னோட மனநிலைன்னு கூட இருக்கலாம். எனக்கு தெரியல. நான் தினமும் உட்கார்ந்து ட்ரேடிங் பண்ணணும்னு நெனைக்கிற ஆள் இல்ல. திங்கள் முதல் வெள்ளி வர வாரம் முழுக்க நான் ஃப்ரீயா இருந்தா ட்ரேடிங் பண்ண ரெடியா இருப்பேன். ஆனா எனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா, அது எக்ஸ்பைரி நாளா இருந்தாலும் அந்த நாள விட்டு குடுக்க நான் தயார். ஏன்னா மார்க்கெட் இன்னும் பல வருஷங்களுக்கு இங்க தான் இருக்க போது. நான் பொறக்கறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இங்க தான் இருந்தது. இப்போ எனக்கு 30 வயசுக்கு மேல ஆகுது. இப்பவும் மார்க்கெட் இங்க தான் இருக்கு. இனிமேவும் மார்க்கெட் எப்பவும் இங்க தான் இருக்கும். அதனால தினமும் உட்கார்ந்து ட்ரேடிங் பண்ணியே ஆகணும்னு அடிக்ட் ஆன ஆள் நான் இல்ல. இந்த மந்த்லி எக்ஸ்பைரிய மிஸ் பண்ணிடக் கூடாதுன்னு நெனைக்க மாட்டேன். நிச்சயமா நேத்து மந்த்லி எக்ஸ்பைரி தான். நான் அத மிஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருந்தது. ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ட்ரேடரா, டைரக்ஷனல் ட்ரேடரா நான் அத மிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் தினமும் ட்ரேடிங் பண்ணியே ஆகணும்னு நெனைக்கிற ஆள் நான் இல்ல. அதனால சொந்த வேலைகள் மற்றும் மத்த வேலைகள் காரணமா நான் ட்ரேடிங்ல இருந்து அடிக்கடி லீவ் எடுத்துப்பேன்.
இத ஒரு குறையா சொல்லலாம். ஆனா இது ஒரு நிறையும் கூட. அல்லது இன்ட்ராடே ட்ரேடிங்ல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல ஓவர் நைட் ரிஸ்க் கிடையாது. நீங்க நிம்மதியா தூங்கலாம். சரிதான். உங்களுக்கு சரியான மனநிலை இருந்தா, நீங்க உட்கார்ந்து ட்ரேடிங் பண்ணலாம். நீங்க தயாரா இல்லன்னா, மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எப்ப தயாரா இருக்கீங்களோ, அப்போ லேப்டாப்ப இல்ல ஃபோன ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா, சரியான மனநிலை இல்லன்னா, நீங்க அத முழுசா தவிர்த்துடலாம். ஆனா, மக்கள் கிட்ட இருக்கிற அந்த அடிக்ஷன் தான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது, அவங்க ட்ரேடிங் பண்ணியே ஆவணும். 9 மணிலேருந்து 3:30 வரைக்கும் ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்தே ஆகணும். இல்லன்னா, தங்களுக்கு வேலையே இல்லாத மாதிரி அவங்க உணருவாங்க. ஆனா, சரி, சரி. நாம மனநிலைய பத்தி பேசிட்டு இருக்கிறதால, அத பத்தியே தொடர்ந்து பேசுவோம். உங்க ட்ரேடிங்க வடிவமைக்கிற அந்த 3 முக்கியமான விதிகள் அல்லது ஐடியாக்கள் என்ன? இந்த துறையில ஒரு வெற்றிகரமான ட்ரேடரா உங்கள உருவாக்குனது எது? சரி, என்ன ஒரு நல்ல ட்ரேடரா உருவாக்குன அந்த 3 பழக்கங்கள் அல்லது விஷயங்கள் என்னன்னா, முதல்ல ஆர்வம். மார்க்கெட் மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். நெறைய ட்ரேடர்கள நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோவிடுக்கு பிறகு. அவர்களுக்கு அந்த ஆர்வம் இல்ல. அவர்கள் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆமா, அவர்களுக்கு பணத்தில் ஆர்வம். அவர்களுக்கு பணத்தில் ஆர்வம். சந்தையின் மீது அல்ல. கற்றுக்கொள்வதிலோ அல்லது பகுப்பாய்வு செய்வதிலோ அவர்களுக்கு ஆர்வம் இல்ல. அவர்கள் நேரடியா பணம் சம்பாதிக்கவே விரும்புகிறார்க. என்னைய பொறுத்தவர எனக்கு ஒரு ஆழமான ஆர்வம் இருந்தது. மேலும் நான் 3 புகழ்பெற்ற புரோக்கிங் நிறுவனங்கள்ல பணிபுரிந்தேன். அங்கு எனது அனுபவம் மிகவும் அபரிமிதமா இருந்தது. நான் கார்வே ஸ்டாக் புரோக்கிங்ல பணிபுரிந்தேன். நான் ஸ்பைடர் சாஃப்ட்வேர்ல பணிபுரிந்தேன். மேலும் நான் ஜீரோதாவ 6 மாதங்கள் பணிபுரிந்தேன். ஏன்னா, வேலை செய்ய நான் வெட்கப்படல. நான் உடனடியா ஒரு ட்ரேடரா மாற விரும்பவில்ல. நான் அனுபவத்த பெற விரும்பினேன். சந்தையில என்ன நடக்கிறது என்ற அறிவு பெற விரும்பினேன். எனவே எனக்கு ஒரு ஆழமான ஆர்வம் இருந்தது. எனவே நான் ஒரு பொறியியல் பின்னணியிலிருந்து வந்தாலும், எனது வாழ்க்கைக்கு முற்றிலும் தொடர்பில்லாத அந்த புரோக்கிங் நிறுவனங்கள்ல பணிபுரிந்தேன். இருந்தாலும் சந்தையின் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் இருந்ததா, நான் அங்க பணிபுரிந்தேன். நான் எல்லாவற்றையும் விரைவாக கற்றுக்கொள்ள விரும்பினேன். சந்தை எவ்வாறு இயங்குகிறது என்பதை நான் அறிய விரும்பினேன். பிறகு முதல் விஷயம் என்னவென்றால், எனக்கு ஒரு ஆழமான ஆர்வம் இருந்தது. எனவே சந்தையின் மீது அனைவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்க வேணும். பிறகு 2வது விஷயம் என்னவென்றால், எனக்கு பொறுமை இருந்தது. உண்மையில முழு நேர ட்ரேடரா மாற நான் அவசரப்படல. தற்செயலா 2018ல நான் சிபிஆர் படிச்சேன். மேலும் தற்செயலாக 2019ல நான் முழு நேர ட்ரேடர் ஆனேன். ஏன்னா என்னால் எனது சம்பளத்தை எளிதாக ஈட்ட முடிஞ்சது. எனவே இது உண்மையிலே திட்டமிடப்படல. இது இப்படி இல்ல. நான் 1 வருடம் மட்டுமே வேலை செய்ய வேண்டாம். நான் 2 ஆண்டுகள் மட்டுமே வேலை செய்ய வேண்டாம். பிறகு 3வது ஆண்டுல நான் முழு நேர ட்ரேடரா மாறுகிறேன். அது அப்படி இல்ல. எனவே நான் ஒரு முழு நேர ட்ரேடராக மாறவில்லை என்றால், நான் ஒரு லாபகரமான ட்ரேடராக மாறவில்லை என்றால், நான் இன்னும் சில புரோக்கிங் நிறுவனங்களில் பணிபுரிந்திருப்பேன். அல்லது அது போன்ற வேறு ஏதேனும் புராப்ரைட்டரி நிறுவனங்களில. சரி. எனவே நான் ஒரு சிறந்த ட்ரேடராக மாற உதவிய 2வது விஷயம் பொறுமை. பணம் சம்பாதிக்க நான் அவசரப்படல. நான் இல்லாவிட்டாலும் கூட ட்ரேடிங் மூலம் பணம் சம்பாதிப்பேன். மேலும் நான் வேலை செய்ய விரும்பினாலும், நான் தயாராக இருந்தேன். என்னிடம் ஒரு இலக்கு இல்ல. அதாவது 6 மாதங்கள்ல முழு நேர ட்ரேடராக மாற வேண்டும். அடுத்த ஆண்டு முழு நேர ட்ரேடராக மாற வேண்டும் என்பது போல. எனவே என்னிடம் எந்த காலக்கெடுவோ அல்லது இலக்குகளோ இல்ல. எனக்கு பொறுமை மட்டுமே இருந்தது. அதாவது என்னால் பணம் சம்பாதிக்க முடிந்தால், நான் முழு நேர ட்ரேடராக மாற தயார். இல்லை என்றால், நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன். எனது வழக்கமான வேலைய தொடர்ந்து செய்வேன். எனவே சந்தைகளில் இருந்து எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதில் தேர்ச்சி பெற எனக்கு போதுமான பொறுமை இருந்தது. எனவே நீங்க பார்த்தா, நான் 2016ல தொடங்கி 2017 வரை பென்னி ஸ்டாக்ஸ்ல ட்ரேடிங் செய்து கொண்டிருந்தேன். பின்னர் 2017லிருந்து 2019 வரை. எனவே இந்த 3 ஆண்டுகள் ஒரு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தியது. சந்தையிலிருந்து எனக்கு எந்த காலக்கெடுவோ அல்லது எதிர்பார்ப்புகளோ இல்ல. நெறைய பணிமனைகள், வெபினார்கள், மாநாடுகளில் கலந்து கொண்டு புரோக்கிங் நிறுவனங்களுடன் பணிபுரிந்தேன். மேலும் சிபிஆர் இண்டிகேட்டர் ஆராய்ந்து பல ட்ரையல் அண்ட் எரர் ட்ரேடுகள எடுத்தேன். எனக்கு அந்த பொறுமை இருந்தது. ஆனா இப்போது வேகமா முன்னோக்கி பார்த்தா, மக்களிடம் அந்த பொறுமை இல்ல. மக்கள் ஒரு அல்கோ பிளாட்ஃபார்ம்ல சேர்ந்து உடனடியா பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள். இப்போதும் நீங்க குறிப்பிட்டது போல ஆமா, நீங்க சொன்னீங்க. எனக்கு 6 மாசம் அல்லது 1 வருடம்ன்ற காலக்கெடு எதுவும் இல்ல. ஆமா, எனவே அந்த உதாரணத்துல கூட உங்களுக்கு போதுமான நேரத்த, அதாவது 6 மாதம் மற்றும் 1 வருடம் குடுத்தீர்கள் இல்லையா? ஆமா. ம். இப்போது என்ன நடக்கிறது என்றால்,
நீங்கள் சொன்னது போல ஒரு ஒர்க் ஷாப் அல்லது பூட் கேம்ப் மூலம் ஒரு வாரத்திலேயே அனைவரும் ட்ரேடராக விரும்புகிறார்கள். அதிகபட்சமா 1 அல்லது 2 ஸ்ட்ராட்டஜிகளை கற்றுக்கொண்டு 15 முதல் 20 நாட்கள் பயிற்சி செய்து ஒரு மாதத்துல முழு நேர ட்ரேடிங்க தொடங்க விரும்புகிறார்கள். அதிகபட்சம். சரி. அங்குதான் உண்மையான பிரச்சனை இருப்பதா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்க எதிலாவது ப்ரொஃபஷனல் ஆக வேண்டுமென்றால் ஒரு சிஏ அல்லது டாக்டராக இவையெல்லாம் ப்ரொஃபஷனல் வேலைகள் இல்லையா? அவர்கள் ஒரு டாக்டர் ஆவதற்கு 7 முதல் 8 ஆண்டுகள் பயிற்சி தேவைப்படுகிறது. ஒரு சிஏ ஆவதற்கு பலருக்கு வாழ்நாள் முழுவதும் கூட ஆகலாம். மக்கள் ஒரு மாதத்துல ப்ரொஃபஷனல் ட்ரேடராக விரும்புகிறார்கள். அங்குதான் பெரும்பாலான ட்ரேடர்கள் தோல்வியடைகிறார்கள். அந்த பொறுமை விஷயத்துல அவர்கள் ட்ரேடர் ஆன பிறகும் கூட அவர்கள் ட்ரேடிங் செய்யும்போது ட்ரேடிங்ல பொறுமை தான் மிகவும் கடினமான பகுதி. ஸ்ட்ராட்டஜியை புரிந்து கொள்வது எளிது, கருத்தை புரிந்து கொள்வதும் எளிது. ஆனா பங்குகளை வைத்திருப்பது, ட்ரேடை தக்க வைப்பது, அங்கேயே பெரும்பாலான ட்ரேடர்கள் பின்தங்குகிறார்கள். அப்படிதான் நான் உணர்வேன். ஆமா. எனவே நிச்சயமா பொறுமை இருக்க வேண்டும். அந்த பொறுமை சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் அல்லது சில மாதங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் சில ஆண்டுகளுக்காவது இருக்க வேணும். ஏன்னா சந்தையில தேர்ச்சி பெற குறைஞ்சது சில ஆண்டுகள் ஆகும். பிறகு இறுதியான விஷயம், நான் ஒரு சிறந்த ட்ரேடராக உதவியது என்றா அது பயிற்சி. எனவே நான் எனது ஸ்ட்ராட்டஜிகளை தொடர்ந்து பயிற்சி செய்கிறேன். இப்போதும் கூட நாம் அனைவரும் சந்தைக்கு கற்றுக்கொள்பவர்களே. சந்தை தான் உயர்கிறேன். சந்தை தான் நமது ஆசிரியர். ஒவ்வொரு நாளும் நமது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்போதும் இன்றோ இந்த வாரமோ இந்த மாதமோ கூட நாம் தவறுகள் செய்கிறோம். நாம் பல தொடர் நஷ்டங்களை சந்திக்கிறோம். நாம் டிராடவுன்களை சந்திக்கிறோம். எனவே சந்தை அவ்வப்போது நமக்கு கற்பிக்கிறது, நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்பவர் என்று. சந்தை நமக்கு கற்பிக்கிறது, நீங்கள் இன்னும் ஒரு மாணவர் என்று. நான் தான் மாஸ்டர். சரி. எனவே சந்தை மாற்றங்கள் மற்றும் ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கு ஏற்ப நமது ஸ்ட்ராட்டஜிகளை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கேற்ப நமது ஸ்ட்ராட்டஜிகளை மாற்றி அமைக்க வேண்டும். நாம் டைம் ஃப்ரேமுக மாற்ற வேண்டும் அல்லது நமது என்ட்ரிகளை மாற்ற வேண்டும். முன்பெல்லாம் டே ஹை உடைந்தால் அல்லது முந்தைய நாள் ஹை உடைந்தால் அல்லது ஸ்விங் ஹை உடைந்தால் மட்டுமே நான் என்ட்ரி எடுப்பேன். ஆனா இப்போது நான் என் என்ட்ரியை மாற்றி அமைத்து அதை சிபிஆருக்கு கொண்டு வர வேண்டும். சரி. அல்லது சிபிஆருக்கு முன்பே கூட S1 அல்லது முந்தைய நாள் லோவில் ஏற்படும் ரிவர்சலை பொறுத்து நான் அதற்கு ஏற்றவாறு என் என்ட்ரிகளை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். எனவே லைவ் மார்க்கெட்ல நாம் பார்க்கும் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம். எனவே ஆர்வம், பொறுமை மற்றும் பயிற்சி எல்லோரிடமும் இருக்க வேண்டும். இது எனக்கு உதவி இருக்கிறது. நான் தனிப்பட்ட முறையில் இதை பின்பற்றினேன். எனக்கு ஆர்வம் இருந்தது, பொறுமை இருந்தது. இப்போதும் நான் எல்லாவற்றையும் பயிற்சி செய்கிறேன். இப்போதும் நான் மார்க்கெட்ல அந்த சிறிய கூடுதல் சாதகத்தை கண்டறிய சிபிஆருடன் பல காம்பினேஷன்களை முயற்சி செய்கிறேன். நிச்சயமா இந்த 3 விஷயங்களும் என்னை ஒரு சிறந்த ட்ரேடரா மாற்றி இருக்கின்றன. அப்போ பிபிபி ஆர்வம், பொறுமை மற்றும் பயிற்சி. பயிற்சி. அப்போ உங்கள் வாழ்க்கையை வச்சு ஒரு படம் எடுத்தா அது ஆர்ஆர்ஆரா இருக்காது, பிபிபியா தான் இருக்கும். ஓமேனா. சரி, ரொம்ப நன்றி சார். மார்க்கெட் பற்றி அந்த தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மற்றும் சிபிஆர் என்ற இந்த ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள், அதில் எப்படி தேர்ச்சி பெற்றீர்கள், உங்கள் ட்ரேடிங் பயணம் எப்படி இருந்தது என்பதற்கும் நன்றி. சில லட்சங்களிலிருந்து கோடிக்கும் அதிகமான நிதி வரை. மிகவும் பயனுள்ள செஷன் சாம். சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து எங்கள் நேயர்களுடன் இதை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நிச்சயமா அந்த அருமையான ஸ்ட்ராட்டஜிக்கும் நன்றி. அப்சர்ச் பாட்காஸ்டின் ஒரு பகுதியா இருந்ததற்கு மிக்க நன்றி. உங்களை மீண்டும் மிக விரைவில் சந்திக்க ஆவலோட காத்திருக்கிறோம். இந்த சேனல்ல உங்களிடமிருந்து இன்னும் பல தகவல்களை பெற விரும்புகிறோம். நன்றி. நன்றி அன்ஸ். என்ன அழைத்ததற்கு அப்சர்ஜ் குழுவினருக்கு நன்றி. நன்றி. சரி, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா இந்த பாட்காஸ்டையும் பார்க்க வேண்டும். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். லைக் பட்டன் அழுத்துங்க. இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ட்ரேடர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்க. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது ஆலோசனைகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் இந்த சேனலில் உங்களை சந்திக்கிறேன். எனவே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதுவரை அப்சர்ஜுடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. ட்ரேடிங் மற்றும் முதலீடு செய்யுங்க.